ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அவதார் ஃப்ரைஸோட க்ரோத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே மியூட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கலரெல்லாம் சில இதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு. இம்போர்ட்டடுக்கு ஈக்குவலாக இருக்குது நம்மளோட ஃப்ரைஸ் எல்லாம். ஆக்சுவலாக மியூட்டேஷன் ஆயிடுச்சுன்னா ஓகே தான். நானே இவ்வளோ குவாலிட்டியாக வரும்னு நினைக்கல. இந்த ப்ரைஸ் எல்லாம் பாருங்களேன், டாப் குவாலிட்டி. டாப் குவாலிட்டி. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இதில் மியூட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அவதார் ஒரு ஸ்டேபிள் லைன்லாம் ரொம்ப கஷ்டம். அவதாரில் அது இம்போர்ட்டட் லைன் கூட வாங்கும்போது ஓகேயாக இருக்கும், அதுக்கப்புறம் மியூட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். நான் இதோட பேரண்ட் எடுக்கும்போது பக்கா குவாலிட்டி. கடைசியாக போகும்போது இந்த மாட்டம் வந்துருச்சு, ப்ளூ கலரில் வந்துருச்சு. இந்த மாட்டம் வந்துருச்சு. இது எல்லாமே இப்போ மியூட்டேஷன் ஆகிட்டுருக்கு. இது செல்லோஃபின். மியூட்டேஷன் டைப் தான் எல்லாம். பாடியில் வந்துருச்சு பாருங்கள், கலர் வருது, கலர் அப்படியே ஃபேட் ஆகுது. சில இதெல்லாம் இன்னும் கலர் கொடுக்கல. இந்த இதெல்லாம் இந்த ப்ளூ கலரில் வந்து பிளாக் வரணும். பிளாக் டாட் வந்தாச்சுன்னா ஓகே ஆகும். இது மட்டும் வந்தாலே கொஞ்சம் ஓகே தான். கீழே இது வருது. சில இதெல்லாம் நல்லா பெருசாகிடுச்சு, ஆனால் இன்னும் கலரேஷன் வரல. ஆனால் எல்லாமே இதெல்லாம் 3 பேட்ச் கிடக்கு. இதில் இது பாருங்க, இந்த இதுலேயும் பாருங்களேன், இந்த டெயிலில் பேட்டர்ன் வந்துருச்சு. இந்த இதுலேயும் டெயிலில் பேட்டர்ன் வந்துருச்சு. இது எப்படியும் 3.5 month இருக்கும். இதெல்லாம் சைஸ் நல்ல பெரிய சைஸு. ஆனால் இனிமேல் தான் மியூட்டேஷன் ஆகுங்க. இதில் 3 பேட்ச் கிடக்கு. 4th பேட்ச் என்கிட்ட இருக்குது, அது கிளாஸில் இருக்குது. நான் கடைசியாக காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம அவதார் வந்து ப்ரீட் பண்ணால் இந்த மாட்ட குவாலிட்டியில் தான் வரும். எல்லாம் மிக்ஸ் ஆகி இதில் ஒரு 5 பேர் டாப் கிரேடாக இருக்கும். ஆனால் நீங்கள் செலவழித்த காசு வந்துடும். மிச்சதெல்லாம் இந்த இது மட்டும் உள்ளதெல்லாம் திருப்பி ரிட்டன் வரும். ரிட்டன் கொஞ்சம் கலர் ஏறும். இது பாருங்களேன், இதுலேயும் ரிட்டன் கலர் ஏறும். இதுவும் நல்லா அவதார் இதில் வந்துருச்சு. இதெல்லாம் பியூர் செல்லஃபினா மாறிடுச்சு பாருங்க.
அப்படியே நிமோ கேண்டி ப்ரீட் பண்ணால் இப்படி தான் வரும். அதே மாட்டம் வந்திருக்கு. ஆனால் வாலில் மட்டும் ரெட் அடிக்குது. இது மாட்டம் ரெட் அடித்தா அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் பாருங்கள், அதே மாட்டம் தான் அந்த ஃபஸ்ட்டு எடுத்த செலஃபினும் இருந்துச்சு. இந்த இன்னொரு செலஃபின் இதில் கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வந்துடும் கலர். இதில் நம்மள்ட்ட 100 ப்ரைஸ் கிட்ட இருக்குது. ஆனால் எனக்கு இதுலேயே ரொம்ப பிடிச்சது தான், சரியான குவாலிட்டி. குவாலிட்டியை வரும். இதில் எப்படியும் 100 இருக்கும். நான் உங்களுக்கு 4th பேட்சோட ரிசல்ட்டை காட்டுறேன். இது ஃபுல்லாக 4th பேட்ச் தான். ஆனால் இது ஃபுல்லாக இந்த இது நத்தை அது எப்படி தான் வருதுன்னே தெரில. ஒன்று இருந்தாலும் இவ்வளோ பெருகிடுது. இதை கிளியர் பண்ணணும். இதுவும் நம்ம அவதார் இதுதான். இதுவும் மியூட்டேஷனில் இருக்குது. ஆக்சுவலாக இது டாமினேட்டர் மெயில். நீங்கள் எந்த இது ப்ரீட் பண்ணாலும் ஒன்று டாமினேட்டராக இருக்கும். இவனு இந்த நல்லா கலர் வர ஆரம்பிச்சான். நேற்று ஃபுல் பிளாக்காக இருந்தான். இப்போ தான் லைட்டாக பேட்ச் வருது பார்த்தீங்களா மேலே. இவன் வந்து எல்லாரையும் போட்டு கடிச்சிக்கிட்டு இருப்பான். அதனால் தனியாக போட்டு வச்சு எந்த ஒரு இதுலேயும் ஒருத்தன் இது மாட்டம் வந்துடுவான் சண்டை போடுறதுக்கு. இதில் எப்படியும் ஒரு 40 ப்ரைஸ் கிட்ட இருக்குது. மேலே எல்லாம் பேட்ச் வர ஆரம்பிச்சிருச்சு. கிளிட்டர் ஆகணும். இதெல்லாம் நல்லா டாப் குவாலிட்டி வரும். ஒர்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இந்த ட்ரப்புலாம் ப்ரீட் பண்ணி வச்சுருக்கேன். நிமோ கேண்டி இந்த பேர் வந்து ரெடி டு ப்ரீடில் இருக்குது. இப்போ இது சேலுக்கு தான் இருக்குது. ஆக்சுவலாக இதோட டம்போ பாருங்கள், சரியான பெருசாக இருக்கும். ஃபீமேலுக்கு கலர் மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்கும். மேல் நல்லா சரியான கலராக இருக்கும். ரெடி டு ப்ரீடு. யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள், 1000 ருபீஸ்க்கு தரேன். நான் எடுத்தது 1300. எனக்கு ஆக்சுவலாக இன்னொன்று பேர் எடுத்துட்டேன், வியட்நாம் பேர். அதனால் இதாக இருக்கா பாருங்க, இது வியட்நாம் ஃபீமேலு. மேல் அங்கிட்ட இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நம்ம அவதார் தான். லைனை பற்றியில இதுதான் குவாலிட்டி. ஃபீமேலு குவாலிட்டி நல்லா ஒர்த்தாக இருக்கா. எல்லாம் செமி அடல்ட் சைஸ் தான். பார்க்க தான் மந்தையாக இருக்காங்க. செமி அடல்ட் சைஸ் தான் எல்லாமே. இது கொண்டு போய் அதில் விட்டுருவோம்.
இது எல்லாமே மியூட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வியட்நாம் பேரோட இது காட்டுறேன் உங்களுக்கு. இதில் தான் இருக்கான். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அவனுக்குன்னு ஒதுக்கியாச்சு. அடுத்து ப்ரீட் பண்ணும்போது குட்டிகளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கணும்னு ஒதுக்கி இருக்குது. இதில் அவனை பிடிக்கிறது கஷ்டமே. இருக்கானே தெரியாது. பிடிச்சி காட்டுறேன். பையன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பான். அவனுக்கு தெரியுதா? ஓடிட்டான். ஓடிவான். இந்த பேர் வந்து நம்ம ரெபல் பெட்ஸ் அவர்கிட்ட தான் வாங்கினேன். ரெபல் பெட்ஸ் ஒர்த்தாக இருக்கும். கலரேஷனில் இருந்து எல்லாம் இது நல்ல இது. 2 வாட்டம் ப்ரீட் பண்ணியிருக்கேன். இது ப்ரீட் பண்ணதுனால தான் அது ப்ரீட் பண்ண முடியல. அது வேணா யாராச்சும் வாங்கிக்கிங்க, நான் கம்மியாகவே தரேன் ரேட்டுக்கு. என் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம இது மட்டும் சேல் பண்ணுறது இல்லை, இம்பலிஸும் ப்ரீட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் கொய் இருக்குது. பர்பிள் பெரி வேணும்னா சொல்லுங்கள். பர்பிள் பெரிலாம் கிட்டத்தட்ட 100 பேர் அவைலபிளாக இருக்குது நம்மள்கிட்ட. இதில் உள்ளது எல்லாமே கொஞ்சம் ஜுவனல் சைஸு. அதே மட்டும் கோல்டும் அவைலபிளாக இருக்குது. ஜுவனல் சைஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லாக கோல்டு தான் அவைலபிள். கோல்டு அவைலபிள். இது 2 இப்போ அவைலபிளாக இருக்குது. யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள். பல்காக இருந்தாலும் வாங்கிக்கலாம். பல்காக வாங்கினீங்கன்னா வெறும் 60 ரூபா போட்டு கொடுக்குறேன். இதில் இம்பலிஸ் இருக்குது. ஆக்சுவலாக 20 ஃப்ரைஸ் இருக்குது. இதில் ஃப்ரைஸ் 2.5 மாதம் ஆச்சு. ஆனால் இவங்க ஸ்லோ க்ரோத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள் எனக்கு. நான்லாம் இதில் பேர் வந்து போட்டால் வெறும் 400 ரூபாய்க்கு போடுவேன். 400 ரூபா 300 ரூபா இந்த ரேஞ்சுக்கு தான் போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. சப்போர்ட் பண்ணுங்கள்.